ஞானானந்தமயம் தேவம் நர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். சோபகிருத வருஷம் மாசி மாதத்தின் பலன் 13/2/2024 13/3/2024 வரை உண்டான மாதத்திற்கு இருக்கக்கூடிய பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு இந்த மாதத்தில் ஒரு ராசிக்காக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். மேஷ ராசியில் குரு பகவானும், கன்னியா ராசியில் கேது பகவானும், மகர ராசியில் சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும், சூரியன் சனி புதன் இந்த 3 கிரகங்களும் கும்ப ராசியிலையும், மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கா. இந்த மாதத்தில் சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாளர் 13ஆம் தேதி அன்றைக்கி சாயந்தரமாக. நம்ம சௌரமான கணக்கை வச்சுப்போம். அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய விஷயத்தை சௌரமானம்னு சொல்லக்கூடியது. அது மாதத்தின் பிறப்பாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம். இதில் சந்திரமானம்னு ஒன்று இருக்குது. அது அமாவாசைக்கோ பௌர்ணமிக்கோ அடுத்த நாள் வரக்கூடிய மாதத்தை மிச்ச ஸ்டேட்டில் இருக்கவா, அதாவது இந்த ஆந்திரா கர்நாடகா இவாளெலாம் பார்த்தோம்னா அவங்க எடுத்துக்கொள்கிறது சந்திரமானத்தினுடைய அடிப்படையில் எடுத்துக்கொள்கிறோம். நம்ம தமிழ்நாடு, பஞ்சாப், இந்த கல்கட்டா இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ், இந்தியன் ஸ்டேட் பார்த்திங்களேனால் அவங்க சௌரமானத்தின் அடிப்படையில் இந்த விசேஷங்களை கொண்டாடுறோம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களை பொறுத்து, இந்த 4 கிரகங்களுடைய மூமெண்ட்டை பொறுத்து தான் இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தலையானால் சுக்கிர பகவானும் சரி, செவ்வாய் பகவான் இந்த மாதம் மொத்தமே மகரத்தில் இருக்கார். சுக்கிர பகவான் இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதி, அதாவது 9/3 அன்னைக்கு பார்த்தேன்னா, அதாவது 8/3/2024 அன்னைக்கு பார்த்தேன்னா மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். புத பகவான் 2ஆம் தேதி அன்னைக்கு 2/3/2024 அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இதுதான் ஒரு பெரிய மாற்றமாக இந்த மாதத்தில் அமையிறது. பொதுவாகவே பார்த்தேன்னா மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியதை வைத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மாத பலன்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய நல்ல விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்த்தோமே. ஆனால் 13ஆம் தேதி சாயந்தரம் மாதம் பிறகுறது. சூரியன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார், அதை சொல்லட்டும். 16ஆம் தேதி பார்த்தேனால் ரத சப்தமி, அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய 7ஆம் நாள், அமாவாசையிலிருந்து வளர்பிறையில் வரக்கூடிய 7ஆம் நாள் ரத சப்தமி அப்படின்னு பேர். அதுவும் மாசி மாதத்தில் வரக்கூடியது. இதன் மூலியமாக என்ன அப்படின்னா, இந்த ரத சப்தமியில் தேர்கால்கள், சூரிய பகவானின் தேர்கால் வடக்கு நோக்கி பிரயாணிக்க ஆரம்பிக்கிறது. அதனால் இன்னுமே வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, 24ஆம் தேதி 24/2/2024 அன்றைக்கி பார்த்தேன்னா மாசி மகம். மாசி மகம்ன்றது பௌர்ணமி சொல்லக்கூடியது. மக நட்சத்திரத்திற்கு சந்திர பகவானும் சூரிய பகவான் ஏற்கனவே கும்பராசியில் இருக்கார். ஒருவருக்கொருவர் 180 பாகையை வரும்பொழுது பௌர்ணமி யோகம் வருது. மாசி மகம் அப்படின்றது பெரிய விசேஷம். குரு பகவான் அந்த சிம்மத்துக்கு வரும்போது மகாமகம் கொண்டாடுற ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு தரமும் அது வரும். இந்த வாட்டி மாசி மகம் வருது. இது 24/2/2024 அன்றைக்கி வருது. இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா 5/3/2024, அதாவது மார்ச் மாதம் 5ஆம் தேதி வாஸ்து நித்திரை விடும் நாள் அப்படின்னு போட்டிருக்கும். புதிய கட்டடம் ஆரம்பிக்கிறது, புதிய இடம் வாங்கிறது, புதுசாக மனை அதாவது அடிக்கோல் இடுறது, அதை தவிர மனைக்கு வாசக்கால் வைக்கிறது, இது எல்லாமே இந்த வாஸ்து காலகட்டத்தில் பண்ணோம். கார்த்தால் 9:42 11:12 வரலாம், அதாவது 1.5 மணி நேரம் இந்த காலகட்டங்கள் வரும். 1.5 மணி நேரம் அப்படின்னா 90 நிமிஷம் 5 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த 5 வகையில் பார்த்தோம்னா முதலில் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதுக்கப்புறம் அவர்கள் ஸ்நானம் செய்யக்கூடிய நேரம், பூஜை செய்யக்கூடிய நேரம், அதற்கு பிறகு போஜனம் செய்யக்கூடிய நேரம், தாம்பூலம் தரிக்கும் நேரம் அப்படின்னு 5 வகையாக பிரிக்கிறார். இதில் கடைசி 2 விஷயங்கள், அதாவது போஜனம் செய்யும் நேரத்திலையும் தாம்பூலம் தரிக்கும் நேரத்திலையும் நம்ம வாஸ்து பூஜையை பண்ணோமே ஆனால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படின்றது இந்த ஜோசிய இதுவில்
தெரிவிக்கப்பட்ட ஒன்று, ஜோசிய கிரந்தங்களில் தெரிவிக்கப்பட்ட ஒரு பெரிய விசேஷம். அதனால் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்றதுனாலும் இந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாள் அந்த கடைசி 36 நிமிஷத்தில், அதாவது 9:42லேருந்து 11:12 வரலும் இருக்கக்கூடிய கடைசி 36 நிமிஷத்தில் பண்ணினீர்களேயானால் அது வெற்றியை கொண்டு குவிக்கும் அப்படின்றத சொல்கிறோம். இதை தவிர இந்த வாஸ்து நாள் அன்னைக்கு எந்த வகையான தோஷமும் கிடையாது. அதாவது திதி தோஷமோ, வார தோஷமோ, நட்சத்திர தோஷமோ, ராகுகாலம், யமகண்டம், எந்த ஒரு தோஷமும் கிடையாது. எல்லா விஷயத்தையும் எடுத்து செய்யலாம் அப்படின்றத சொல்கிறேன். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளினுடைய ஜெயந்தி வருது. அது 7/3/2024 அன்னைக்கு வருது. அதற்கு பிறகு 10ஆம் தேதி அன்னைக்கு 10/3/2024 அன்னைக்கு மாசி மாதம் அமாவாசை வருது. அமாவாசைன்றது மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யணும். தாய் தகப்பன் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மாக்கள், திதி கொடுக்கறதெல்லாம் கம்பல்சரியாக கொடுக்கணும். அமாவாசை ஒழுங்காக திதி கொடுக்கலைன்னா அவர்களுடைய அடுத்த சந்ததியினர் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்றத அடிக்கடி வலியுறுத்தி சொல்கிறோம். இந்த முக்கியமான தினங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் வருது. இதை தவிர ஒரு ராசியாக இப்போ மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் ஃபோன் நம்பர் கீழே ஸ்க்ராலிங் ஆகிட்டுருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சலையானால் என்னுடைய சார்ஜஸ் என்ன அப்படின்றத போட்டுட்டு அதில் சந்தி இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அந்த டயத்தில் சந்திரன், அதாவது நட்சத்திர சந்தியோ, பாத சந்தியோ, லக்ன சந்தியோ, இல்லைன்னா ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியில் இருக்கக்கூடிய சந்தியோ இருந்ததேயானால் அதன் பிரகாரம் பலன்கள் மாறும். அதனால் உங்களுடைய ராசிக்கு என்ன நட்சத்திரம் கரெக்டாக வருது, எந்த பாதம் கரெக்டாக வருதுன்றதை பார்த்து கோல்சார பிரகாரம் இன்றைய நிலையை வச்சுட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை வச்சுட்டு உங்களுடைய பலன்கள் என்ன அப்படின்றதையும் பார்த்து என்ன எளிய பரிகாரம் பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாதம் சோபகிருத்து வருஷத்தின் பலன்களை ஒன்றொன்னா பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கிர பகவான் இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போய்டுறார். இந்த மாதம் முன்னாடி வரணும் பார்த்தேன்னா உங்களுக்கு இந்த மாதம் பிறகுறதுக்கு முன்னாடி வரணும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்தது. அதனால் மறைந்து இருந்ததுனால பல பிரச்சனைகள் இருந்திருக்கும். சில இல்லை, பல பிரச்சனைகள். மேலதிகாரிகளிடமிருந்து தொல்லையாக இருந்திருக்கும். உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவத்தில் பிரச்சனைகள் இருந்திருக்கும். தொழிலில் பெரிய செட்பேக் இருந்திருக்கும். அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு இன்னல்கள் வந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கும். தொழிலாளிகள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு. அதுவும் ஒரு தொழில் ஸ்தாபனம் வச்சு நடத்துகிற வாழ்க்கை கீழ்மட்ட தொழிலாளர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த மாதத்துலேருந்து பார்த்தோன்னா, அதாவது மாசி மாதம் 13/2/2024 13/3/2024 வரை உண்டான மாதத்திற்கு மாசி மாதம் சோபகிருத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம். 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான் போய் உட்கார்றது பெரிய விசேஷம். இதில் என்ன விசேஷம்னா அவருடைய நட்பு வீடான சனி பகவானுடைய வீட்டில் உட்கார்றதும், சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல கும்பத்தில் மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறதும் பெரிய விசேஷம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று போகிறதுனால வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர்னு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். வேலை மூலியமாக திடீர் வெளிநாட்டு பிராப்தி உண்டாகும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டு தொடர்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். உங்கள் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைகிறது. பொதுவாகவே இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது சௌரமானம்னு சொல்லக்கூடிய மாத பிறப்பிலிருந்து பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களை வச்சு தான் இந்த மாத பலன்கள் சொல்லுவோம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப பெரிய விசேஷம். ஏன்னா 11ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால எந்தவித தோஷமும் இருக்காது. அதுவும் 4ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாய் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய சுகம் நல்லபடியாக மேம்படும். வீட்டுக்குன்னு அழகிய பொருட்கள், அழகு பொருட்கள், அலங்கார பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வீடு, மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று போயிருக்கார். அவர் 6க்கும் 12க்கும் உண்டானவர். 6ஆம் அதிபதி அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி. அவர் 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று போகிறதன் மூலியமாக அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஒரு ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்த்தோன்னா பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். உச்சம் பெற்ற செவ்வாயோடு இருக்கிறதுனால வேலை மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் 7ஆம் அதிபதி உச்சம் பெற்று போகிறது அப்படின்றதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பணத்தட்டுப்பாடு என்பது இருக்கவே இருக்காது. கவலைப்பட தேவையில்லை.
உங்களுடைய ராசியில் பார்த்தேனால் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று போகிறார் 9ஆம் இடத்துல. 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று போய் அவரே 12க்கு அதிபதியாகிறதுனால படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அவளுக்கு வந்து வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்புகள், அதாவது வெளிநாட்டில் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும்னு பார்த்துட்டு இருக்க ஆளுகள்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம். தொழில் விற்பனர்கள் வந்து அதாவது 9ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்துல போய் ஆட்சி மூல திரிகோணத்தில் போய் இருக்கிறதுனால தொழில் விற்பனர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து அந்நிய முதலீடு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவா, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவா, கிளாமர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவா, அதை தவிர வந்து இந்த டைரக்ஷன் துறையை சார்ந்தவர்கள், அதை தவிர இந்த ஆடை ஆபரணங்கள், அதாவது ட்ரெஸ்ஸிங் அதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். அதை தவிர வந்து இந்த ஃபேஷியல் அந்த மாதிரியான முகம் இதுவெல்லாம் வந்து பண்ணுறவங்க, ஃபேஸ் டிசைனிங் அதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவும் ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகுது. பால் வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், பால் சார்ந்த மற்ற வியாபாரங்களிலும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையுது. இந்த மாதம் பார்த்தாலேயானால் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம், தாய் தந்தையருடன் நல்ல போக்கு இருக்கும், தந்தை மூலியமாக திடீர் பணவரம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 10ஆம் இடத்துல வந்து சனி பகவான், சூரிய பகவான், புத பகவான் 3 கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப விசேஷம். 4ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதும் 10ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறது மூலியமாக தொழிலில் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, தொழிலுக்கு ரொம்ப மெனக்கெட்டு நிறைய உடல் உழைப்பை செலவு பண்ணி உங்களுக்கு பணவரவிற்கு பஞ்சம் இல்லாமல் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். திருமணம் பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கொஞ்சம் வந்து இப்போ திருமணம் தட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு சரி கிடையாது. இருந்தாலும் இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் வந்து அதாவது சித்திரை மாதத்தில் வந்து குரு பகவானும் மாறுற நல்ல ஒரு ஏற்றமான காலம் வந்து கொண்டே இருக்கிறது. 11ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால அந்நிய முதலீடு, வெளிநாட்டு சம்பந்தம் வரக்கூடிய வாய்ப்புகளும் மூத்த சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. பொதுவாக பார்த்தோம்னா இந்த மாதம் பெரிய ஏற்றமான மாதமாக இருக்குது. இந்த மாதத்தில் வந்து சில நாட்கள் தவிர்க்க வேண்டியது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் அப்படின்றது வந்து 4/3/2024 6/3/2024 இந்த 3 நாட்களை வந்து தவிர்ப்பது நல்லது. ஏன்னா சந்திராஷ்டம காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் தடங்கள் ஏற்படும், உங்களுடைய முடிவுகளில் தவறான முடிவுகள் ஏற்படக்கூடும். அப்படின்றதுனால இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். பொதுவாகவே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மாசி மாதம் மிகவும் பொன்னான மாதமாக இருக்க போகிறது. இந்த காலகட்டத்தில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு கோவிலில் போய், அதாவது பெருமாள் கோவிலில் போய் தாயாருக்கு மொச்சையில் பண்ண சுண்டல், மொச்சை தானியம் இது கொடுக்கறது, தானம் கொடுக்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதை தவிர பார்த்தாலேன்னா இந்த வெள்ளை பூசணி, அதை தவிர இந்த என்ன சொல்கிறது வெள்ளி, இந்த மாதிரியான விஷயங்கள் தானம் கொடுக்கறதன் மூலியமாக சுக்கிரனுக்கு பண்ணக்கூடிய பரிகாரமாகவும் இருக்கும். அதை தவிர ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது.